ஹே காய்ஸ் வணக்கம். இந்த ஜூலை 4 லீவுக்கு வந்து நாங்கள் எங்கே போனோம்னா அர்கான்சாஸ் போனோம் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. இந்தியானா ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா நாங்கள் போகும்போது தான் போனோம், வரும்போது போகலை. ஸோ அதான் இந்த தடவை ஒரு 3 டேஸ் இருந்துட்டு வரலான்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் ஒரு ஃப்ரைடே மார்னிங் போல் கிளம்பிட்டோம். ஏன்னா தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா லாங் வீக்கெண்டுன்றதுனால ரஷ் ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால காலையிலே கிளம்பிட்டோம். ட்ராவலாக நல்லபடியாக போச்சு. அங்கே போய் அர்கான்சாஸ் போனோன்னு எங்கள் ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஒரு டேம் மாதிரி இருக்குது, அங்கே போவோம், நம்ம அங்கே தண்ணியிலலாம் விளாட்லாம், சும்மா போயிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி நாங்களும் ஒரு 5 மணி நேரம் தான், 5-6 மணி நேரம் ட்ராவலு, சரி சும்மா போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா தண்ணி ஃபுல்லாக இருந்தது. அவங்க சொன்னாங்க எப்போதும் தண்ணி விளையாடுற லெவலுக்கு தான் இருக்கும், பட் இன்றைக்கி இறங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கேம்பிங் பண்ணுற ஏரியா மாதிரி இருந்தது. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயில் மாதிரி இருந்தது. சரி அங்கே அப்படியே ஒரு வாக்கிங் போகலாம், சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்தோம். நல்லா இருந்துச்சு. உள்ளே நல்ல நிறைய மரம் காடு எல்லாம் இருந்தது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா சரியான பயங்கர வெக்கையாக இருந்துச்சு. எங்கே இருக்கீங்க? ஃபாரஸ்ட்டில் இருக்கோம் நாங்கள். நல்லா பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்தது அந்த இடம். பட் அவ்வளோ மரம் இருந்தாலும் செம்ம ஒரு மரம் கூட அசையவே இல்லை, நல்லா வேர்த்துச்சு. அந்த உள்ளே நடந்து போய் பட் அது பெருசாக நம்ம நல்லா உள்ளே போகலாம். பட் நாங்கள் பாதி இடத்துல நின்றுட்டோம். ஒரு இடத்துல வந்து அங்கே தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அங்கெல்லாம் தண்ணி கம்மியாக இருக்கும், உள்ளே அது வரைக்கும் போகலாம் அப்படின்னாங்க. பட் நாங்கள் போன நேரம் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு தண்ணி நிறைய ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இடம், ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த ஸ்டேட்டுமே போன ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஸ்டேட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது இடம். அவங்க கை குழந்தை வச்சுருந்தாங்க, ஒரு 4 மந்த்து பேபி இருக்குது. அதனால் வந்து அவங்களையும் சின்ன பையனையும் அங்கேயே வச்சுட்டு நாங்கள் மட்டும் உள்ளே போய் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது, எனக்கு பிடிச்சது. அடுத்த நாள் மதியானம் லன்ச் என்ன செஞ்சுருந்தாங்கன்னா வாழைப்பூ வடை, பாசிப்பருப்பு பாயாசம், ரைஸு, கேரட் பீன்ஸ் பொரியல், சூப்பரான சாம்பார், மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சூப்பரான ஒரு சமையல் செஞ்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ஒரு வெளியே போவோம், இன்னொரு இடம் காமிக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. சூப்பராக இருந்தது. ரோடு பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. ஃபுல்லாக 2 சைடும் க்ரீனு, அவ்வளோ அழகாக இருந்தது. ரோடு போகிறதுக்குமே ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நல்லா இருந்தது. அழகாக ஓட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேம், இப்போ வண்டி பார்த்திங்கன்னா டேம் மேலே தான் போகுது, அதுக்கு மேலே பாலம் போட்டிருக்காங்க, அதில் போகுது. ஸோ ஒரு ஓரமாக நிப்பாட்டி நம்ம ஃபுல்லாக அந்த ஒரு இடம் வச்சுருக்காங்க, அதை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு, வியூ பார்க்குறதுக்கு. ஸோ அந்த இடத்துல இந்த பாருங்கள், அந்த டேம் மேலே தான் வந்து காரு போகுது பாருங்கள், இது வழியாக தான் நாங்கள் வந்தோம். ஸோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக பார்த்தோம். செகண்ட் வீடியோவில் இன்னும் சூப்பராக இருக்கும், வாட்ச் பண்ணுங்கள்.